Welcome all to PG TRB English. நம்ம லாஸ்ட் கிளாஸில் குக்ஸ் டேல் பார்த்தோம். இந்த கிளாஸில் த ஒய்ஃப் ஆஃப் பாத்ஸ் டேலை வந்து பார்க்க போகிறோம். த ஒய்ஃப் ஆஃப் பாத்ஸ் டேல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். ஸோ இந்த டேலில் வந்து என்னென்ன அவங்க பண்ணாங்க, ஸோ எப்படிலாம் ஸ்டோரிஸை வந்து கம்பேர் பண்ணி சொன்னாங்க, யாரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரியில் இருக்க டிஃப்ரெண்ட் ஜானர் என்ன, அதோட தீம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். த ஒய்ஃப் ஆஃப் பாத்ஸ் டேல். The wife of Bath begins her tale with a long dissertation on marriage in which she recounts each of her 5 husbands. ஸோ இங்கே ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, மேரேஜை பற்றி சொல்ல வராங்க. ஸோ மேரேஜ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதையும் அதில் இருக்கிற டிசர்டேஷனையும் இவங்க வந்து ரீகவுண்ட் பண்ண 5 மேரேஜஸ் ரிலேட் பண்ணி தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ 5 ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க சொல்ல போகிறாங்க இங்கே ஸ்டோரியை. Her first 3 husbands were old men whom she would hector into providing for her using guilt and refusal of sexual favors. அந்த 3 husbands அவங்க வந்து யூஸ் பண்ண கில்ட் as well as அவங்க ரெஃப்யூஸ் பண்ணது இதெல்லாம் வந்து அதில் சொல்கிறாங்க. தென் however the final 2 husbands were younger men more difficult to handle. ஸோ ஃபர்ஸ்ட் 3 husbands வந்து ரொம்பவே ஓல்டான men. தென் இவங்க 2 husbands வந்து ரொம்பவே வந்து யங் அண்ட் ஸ்மார்ட். அவங்க 2 பேரும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க பர்சன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில். அண்ட் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ஃபைனல் ஹஸ்பண்ட் ஜங்கின் வாஸ் அ 20-year-old, half the wife of Bath's age. ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத்தோட ஏஜ் வந்து 40னா அதோட half of the ஏஜ் தான் வந்து லாஸ்ட் 5th ஹஸ்பண்ட் ஜங்கினோட ஏஜ் 20-year-oldன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் he was more trouble as he refused to let the wife of Bath dominate him and often read literature that proposed that women be submissive. ஸோ இங்கே இவர் எப்போவுமே என்னென்னா ஒரு பெரிய ட்ரபிளாகவே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் இவர் வந்து இவங்களோட வேர்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாமல் he used to refuse her wordsன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட வார்த்தைகளுக்கு வந்து ஒபே பண்ணாமல் அவருக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் வந்து அவர் தான் வந்து ஒய்ஃப் ஆஃப் பாத்தை வந்து டாமினேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, லிட்ரேச்சர் ரொம்பவே நிறைய படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. When she tore a page out of one of his books, Junkin struck her, causing her to be deaf in 1 year. ஆல்ரெடி ஒய்ஃப் ஆஃப் பாத் சொன்ன மாதிரி ஜங்கின் வந்து புக் ரீட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அவர் லிட்ரேச்சர் ரீட் பண்ணுறதுனால நிறைய புக்ஸ் அவருக்கு இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃப் ஆஃப் பாத் ஒரு வாட்டி சடனாக புக் எடுத்துகிட்டு ஒரு பேஜை தெரியாமல் கிழிச்சதுனால அவர் கோவம் வந்து அடித்ததுனால ஒரு காது அவங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியே இழந்த அளவுக்கு அவர் அவ்வளோ கோவப்பட்டு அடிச்சிருக்காரு. ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்க பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து புக்கு படிக்கிற பர்சன். அண்ட் அவர் லிட்ரேச்சர் நிறைய படிக்கிறதுனால நிறைய ஸ்டோரிஸ் அவருக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ஈகராக இருக்கும். ஸோ புக்ஸ் மேலே விருப்பம் இருக்கவங்க வந்து புக்ஸை வந்து கிழிக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால கோவப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒய்ஃப் ஆஃப் பாத்தை வந்து ஹிட் பண்ணிடுவார். However, he felt so guilty at his actions that from that point in the marriage, he was totally submissive to her and the two remained happy. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜங்கினும் ஒய்ஃப் ஆஃப் பாத்தும் அதுக்கப்புறமா ஓகே மேரேஜ்ன்றது இதுதான் ஒரு பாண்ட், ஒரு பர்ஃபெக்டான பாண்டுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் பண்ண தப்பை வந்து அவர் உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ரியலைஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்காங்க. 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க இதுக்கப்புறமா. த ஒய்ஃப் ஆஃப் பாத்ஸ் டேல் இஸ் இட் செல்ஃப் எ ஸ்டோரி ஆஃப் மேரேஜ் டைனமிக். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு மேரேஜ் டைனமிக் பேஸ் பண்ணியிருக்கோம். டைனமிக்னா இவங்க வந்து 5 செட் ஆஃப் பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. அதில் வந்து ஜங்கினோட பர்சனாலிட்டி வந்து ஈவன் தோ அவர் வந்து யங்கான பர்சனாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே சந்தோஷமாக வாழ்கிறது ரிலேட் பண்ணி தான் இந்த ஸ்டோரியில் இருக்கும். இட் டெல்ஸ் த டேல் ஆஃப் அ நைட் ஹூ as punishment for raping a young woman is sentenced to death. இந்த ஸ்டோரியில் என்னென்னா, ஒரு நைட் இருக்காரு. அந்த நைட் என்ன பண்ணாருன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஏன்னா ஒரு பர்சனை வந்து ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ண பார்த்தா ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து இவங்க கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதோட பெனால்ட்டி வந்து என்னென்னா டெத்துன்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவர் ஒரு உமனை வந்து இவரோட விருப்பம் இல்லாமல் அவங்க வந்து யூஸ் பண்ணனால அது ஒரு பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டெத்துன்றது முடிவானது மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. However, he is spared by the queen who will grant him freedom if he can answer the question, what do women want? ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து எப்படி ஒரு பர்சன் வந்து விமன் கிட்ட வந்து ட்ரீட் பண்ணணும் அண்ட் எப்படி அவங்க வந்து அவங்கள ரெஃப்யூஸ் பண்ணாமல், எப்படி அவங்கள பீட்ரே பண்ணாமல், எப்படி ஹாப்பியாக வந்து லைஃப்பை சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா
he is spared by the queen. The queen வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் டு விமன் வாண்ட்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து the knight cannot find a satisfactory answer until he meets an old crone. ஸோ இந்த நைட் வந்து அன்டில் அவங்க வந்து ஒரு வயசான ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அவங்களால வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஆன்சரை வந்து கொடுக்கவே முடியாதுன்றது தான் இங்கே இந்த ஸ்டோரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. However, he is spared by the queen who will grant him freedom if he can answer the question, what do women want? The knight cannot find a satisfactory answer until he meets an old crone who promises to tell him the answer if he marries her. The knight வந்து ஒரு யங்கான பர்சன் வந்து ஓல்டு விமனை வந்து until he marries அது வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கேள்விக்கான பதிலை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டேல்ல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அன்டில் அந்த ஓல்டு க்ரோனை மேரேஜ் பண்ணுறது வரைக்கும் அவங்களால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. He agrees and receives his freedom when he tells the queen that women want sovereignty over their husband. இங்கே இந்த நைட் என்ன அக்செப்ட் பண்ணுறாருன்னா அவர் என்ன ரிப்ளை தராருன்னா எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணுறாரு, அவர் அக்ரி பண்ணுறாரு. அன்டில் ஓகே ஒரு ஓல்டு விமன் வந்து ஓல்டு க்ரோனை வந்து மேரேஜ் பண்ணுறது வரைக்கும் ஓகே எங்களால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணுறாரு. என்ன அக்செப்ட் பண்ணாலும் அவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிளியராக கொடுக்குறாரு. அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா ஈவன் வந்து விமன் ரிசீவ்ஸ் ஃப்ரீடம். அந்த நைட் அக்ரி பண்ணிவிட்டு அண்ட் ஹி ரிசீவ்ஸ் ஃப்ரீடம் வென் ஹி டெல்ஸ் த குயின் தட் விமன் வாண்ட் சவர்னிட்டி ஓவர் தியர் ஹஸ்பண்ட். ஸோ விமன் வந்து ஹஸ்பண்டுக்கு மேலே வந்து ஓவர் கம் பண்ணி இருக்கணும், அவங்கள வந்து டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வராரு. அவர் த நைட் இஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் தட் ஹி மஸ்ட் மேரி த ஓல்டு லோ பார்ன் ஹேக். ஸோ இங்கே என்ன சொல்ல வராருன்னா அந்த ஒரு நைட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான் ஒரு ஓல்டு உமனை வந்து மேரேஜ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஷீ therefore tells him that he can have her as a wife either old and ugly at submissive or young and beautiful at dominant. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதில் ஒய்ஃப் ஆஃப் பாத்து ஐதர் நீ வந்து ஒரு உமனை மேரேஜ் பண்ணோன்னா அந்த உமன் வந்து ஓல்டாக இருக்கணும், உன்னோட ஒய்ஃப் வந்து ஓல்ட் அண்ட் அக்லியாக இருந்தால் உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடங்கி இருப்பாங்க, இல்லை அவங்க யங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஹீ சூசஸ் டு ஹேவ் her as a young woman and although she had authority in marriage, the two were completely happy from that point. ஸோ இங்கே வந்து ஆர்கியூமெண்ட் கிளாஷஸ் நிறைய போயிட்டுருக்குல்ல. இந்த கிளாஷஸில் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா அவங்க வந்து ஏஜ் வந்து ஹாஃப் ஆஃப் த ஏஜ் வந்து லெஸ்ஸர், ஜங்கினோட ஏஜ் ஹாஃப் ஆஃப் த ஏஜ் வந்து லெஸ்ஸர் தென் ஒய்ஃப் ஆஃப் பாத். ஸோ இங்கே ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஜங்கின் ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறாருன்னா யங் உமன் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி அவங்க வந்து அத்தாரிட்டி வந்து மேரேஜில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. ஸோ பை த வே ரெண்டு பேருமே வந்து ஹாப்பியாக வந்து சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. The friar asked to tell the next tale and ask for pardon from the summoner, for he will tell a tale that exposes the fraud of that profession. ஸோ இங்கே என்னென்னா ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து ஸ்டோரியை சொல்லி கிளியராக கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எதர் யங் ஆர் ஓல்ட், அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து மைண்ட் செட் எடுத்துக்கிறாங்க, அவங்க மைண்டில் வந்து ஒரு ரெஃப்யூசல் இல்லாமல் கோவம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் டாமினேட் பண்ணாமல் இட்ஸ் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி எடுக்கிற டிசிஷன் மூலமாக சர்வை பண்ணுறது வந்து ஹாப்பினஸை தரோன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஆஃப் பாத் ஸ்டோரி சொல்லி கம்ப்ளீட் பண்ண உடனே இமீடியட்டாக ஃப்ரையர் என்ன பண்ணுறாருன்னா நான் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது சம்மனர்கிட்ட வந்து சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா சம்மனர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் சொல்கிற ஸ்டோரியில் வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் இருக்காது, அவங்க வந்து ஃப்ராடுலண்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, உண்மையான வந்து கான்செப்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவரோட ஸ்டோரி வந்து ஃபேக்காக இருக்குன்ற மாதிரி இங்கே வந்து யார் சொல்கிறாங்கன்னா ஃப்ரையர் சொல்கிறாரு சம்மனரோட ஸ்டோரியை. த ஃப்ரையர்ஸ் டேல் tells about a wicked summoner who, while delivering summons from the church court, comes across a traveling yeoman who eventually reveals himself to be the devil himself. ஃப்ரையர் வந்து என்ன ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா ஒரு சம்மனரை பற்றி ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ சம்மனர் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து உண்மையான பர்சன் இல்லை, எல்லாருமே வந்து தப்பானவங்களும் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்றத ரிலேட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்க ஒரு சம்மனரை பற்றி ஸ்டோர் சொல்கிறாரு. அவர் வந்து இருக்கிறதுலே ஒரு விக்கடான பர்சன்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தப்பான பர்சன், ஒரு சின்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சம்மனர் வந்து சர்ச் கோர்ட்டில் இருக்க ஒரு சம்மனர் சர்ச்சில் வந்து என்ன பண்ணுவாருன்னா டெலிவர் பண்ணிவிட்டு அவர் வந்து வெளியில் போகும்போது சம்மன்ஸை டெலிவர் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது அவர் வந்து
கிராஸ் பண்ணுறாரு. யாரை கிராஸ் பண்ணா ஒரு யர்மனக வந்து கிராஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படி கிராஸ் பண்ண பிறகு தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு இவரே வந்து டெவிலாக வந்து மாறின மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. த டூ ஷேர் ட்ரேட் சீக்ரெட்ஸ் அண்ட் த டெவில் டெல்ஸ் them that they will meet again in the hell if that summoner continues to pursue his trade. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த டூ ஷேர் ட்ரேட் சீக்ரெட் என்னன்னா இங்கே வந்து ஆல்ரெடி சம்மனர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சம்மன்ஸ் அவர் டெலிவர் பண்ணிக்காது. இவர் வந்து விக்கெட் பர்சன் சொன்னால ஸோ இவர் வந்து இதே மாதிரி பாவத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணாருன்னா கண்டிப்பாக ஹெல்ல வந்து டெவில் வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு டெவில் வந்து வார்னிங் கொடுத்த மாதிரி வந்து இங்கே சொல்கிறாங்க. த சம்மனர் விசிட்ஸ் அன் ஓல்ட் உமன் அண்ட் இஷ்யூஸ் ஹர் அ சம்மன்ஸ் தென் ஆஃபர்ஸ் டு அக்செப்ட் அ பிரைப் அஸ் அ பேமெண்ட் டு ப்ரிவெண்ட் ஹர் எக்ஸ்கம்யூனிகேஷன். ஸோ இங்கே சம்மனர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஓல்டு மேனை விசிட் பண்ண போகிறாரு. ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணுறாருன்னா ஒரு சம்மனை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட ஒரு டிமாண்டை வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து ஹெல் இல்லாமல் ஹெவனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே கொண்டு வராரு. த ஓல்டு மேன் பிலீவ்ஸ் தட் ஷீ இஸ் வித்தவுட் சின் அண்ட் கர்சஸ் த சம்மனர். இங்கே ஓல்டு விமன் என்னன்னா இவங்களுக்கு வந்து பாவமே இல்லை, இவங்க வந்து எந்த சின்மே பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணனால இந்த ஓல்டு விமன் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக சம்மனரை வந்து கர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கர்ஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன ஆகுது, த டெவில் தென் அப்பியர்ஸ் அண்ட் கேஸ்ட் த சம்மனர் இன் டு ஹெல். ஸோ இங்கே டெவில் என்ன பண்ணுவான்னா இமீடியட்டாக அப்பியர் ஆகி உடனே வந்து சம்மனரை வந்து ஹெல்லுக்கு கொண்டு போகிற மாதிரி இங்கே ஒரு கான்செப்ட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா த சம்மனர் வாஸ் என்ரேஜ்டு பை த ஃப்ரையர்ஸ் டேல். ஸோ இங்கே வந்து ஃப்ரையர்ஸோட டேல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சம்மனர் என்ன வந்து பண்ணுறாருன்னா இவரோட ஸ்டோரி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரையரோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ த நெக்ஸ்ட் வந்து சம்மனர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஸ்டோரியை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டோரி என்னன்னு இங்கே பார்க்கலாம். Before he begins his tale, he tells a short anecdote. A friar visited hell and was surprised to see that there were no other friars. ஸோ இங்கே சம்மனர் வந்து ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃப்ரையர் சொன்ன டேல் மூலமாக இவர் அப்செட் ஆனதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபன் இதை கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இங்கே வந்து ஃப்ரையர் வந்து ஹெல்லுக்கு போய் விசிட் பண்ண போனாராம். ஃப்ரையர் போய் விசிட் பண்ண போகும்போது அங்கே வேறு எந்த ஃப்ரையர்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து சொல்லிடுவார். இங்கே த ஏஞ்சல் ஹூ வாஸ் வித் ஹிம் தென் லிஃப்டட் அப் Satan's tail and thousands of friars swarmed out from his eyes. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஏஞ்சல் ஆஃப் டெத், ஏஞ்சல் ஆஃப் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஏஞ்சல்ஸை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஞ்சல் வந்து லிஃப்டட் அப் Satan's tail, சேட்டனோட டெய்லை வந்து தூக்குன உடனே thousands of friars வந்து பறந்து வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து ஃபன்னாக சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. த சம்மனர்ஸ் டேல் இஸ் அன் ஈக்குவலி விட்ரியாலிக் அட்டாக் ஆன் ஃப்ரையர்ஸ். ஸோ சம்மனர் வந்து இவர் ஃப்ரையர் அவங்கள கிண்டல் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இவர் அவரை தாக்குறதுக்கு அதுக்கேற்ற ஃபன்னோட ஒரு ஸ்டோரியை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி என்ன இங்கே சொல்கிறாருன்னு பார்ப்போம். இட் டெல்ஸ் ஆஃப் அ ஃப்ரையர் ஹூ ஸ்டேஸ் வித் அன் இன்கீப்பர் அண்ட் his wife and bothers them about not contributing enough to the church and not attending recently. இந்த ஸ்டோரியில் சம்மனர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது ஒரு ஃப்ரையரோட ஸ்டோரின்னு சொல்ல வராரு. ஃப்ரையர் வந்து இங்கே என்னன்னா ஒரு இன்கீப்பரோட வீட்டில் வந்து தங்கி இருக்கிற மாதிரியும் அந்த இன்கீப்பரும் அவங்க ஒய்ஃபும் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இதுக்கு இவங்க ஃப்ரையர் வந்து மணி கொடுக்குறாரா இல்லையான்னு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பாதர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஈவன் இந்த ஃப்ரையர் வந்து சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணுறாரா அட்டன் பண்ணலையா அதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்ளமாகவும் கன்சிடர் பண்ணாத மாதிரி இங்கே சொல்கிறாரு. when the innkeeper tells him that he was not recently in church because he has been ill and his infant daughter recently died, the friar attempted to placate him and then asked for donations one more. இன்கீப்பரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க ஸ்டே பண்ணுற இடத்துல அதே இடத்துல தான் இங்கே யார் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃப்ரையரும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்கீப்பரோட இன்ஃபென்ட் சைல்டு வந்து இறந்ததுக்கு அப்புறமா சர்ச்சுக்கு அவங்க வந்து ரீசெண்டாக போகாமல் இருக்கனால இங்கே என்ன ஆகுதுன்னா ஃப்ரையர் வந்து அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு டொனேஷன்ஸ் வந்து கேட்குறாரு. தாமஸ் த இன்கீப்பர் ப்ராமிஸ் டு கிவ் த ஃப்ரையர் எ கிஃப்ட் அண்ட் கிவ்ஸ் him a loud fart. ஸோ இங்கே இருக்க தாமஸ் த இன்கீப்பர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிஃப்ட்டை வந்து இவருக்கு ஃப்ரையருக்கு கொடுக்குறாரு. ஸோ இவர் அங்கே போயிட்டு டொனேஷன்ஸ் இந்த மாதிரி கேட்டனால தாமஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த இன்கீப்பரோட பேர் தான் தாமஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா இமீடியட்டாக நான் உனக்கு கிஃப்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஃபைனலாக ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து த கிளர்க்ஸ் டேல். த கிளர்க், an Oxford student who has remained quiet throughout the journey, tells the next tale on the orders of the host. ஸோ ஹோஸ்ட் வந்து என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் கிளர்க் வந்து எங்கே உள்ள ஸ்டூடெண்ட்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்வேஸ் ரிமைன்ஸ் சைலண்ட். ஸோ இவங்க வந்து எப்போவுமே வந்து பொறுமையாக இருந்து யார் என்ன சொல்கிறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த ஜேர்னி சைலண்ட்டாகவே இருந்தாங்க.
அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு டர்ன் வந்து ஸ்டோரி சொல்லணும்னும் போது அவங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. The Clerk's Tale recounts a story about Walter, an Italian marquis who finally decides to take a wife after the people of his province object to long time status as a bachelor. So far நம்ம வந்து கிளர்க்ஸோட டேல் வரைக்கும் பார்த்துருக்கோம். The next டேல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.